மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களில் மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு பாயிண்ட் தெரியுமா, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வராத பணம், திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கனால. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிதுனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் 2026 தேடி வரும். வேணானாலும் தேடி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடியது Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களில் மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் குவியும். குடும்பத்தில் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 24 மணி நேரம் வேலையோடு இருப்பீங்க. 10 நிமிஷம் கூட கேப் இருக்காது. நிறைய பேருக்கு குடும்பம் அமையும். வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிராப்தம் இல்லையா, இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலை, நான் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலைமைகளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு பாயிண்ட் தெரியுமா, ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே February 13 முடிஞ்சுது. அட்ஸ் இட் ஓவர். ஆள் அப்படியே ஃபிட்னஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா உடம்புலாம் ஜிம்முன்னு போய் அந்த ஃபிட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ங்கிறது கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வராத பணம், கேட்காத பல பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நிலைமைகள். இவ்வளோ நாள் மதிப்பே இருக்காது. நிறைய பேருக்கு சைனஸு, சில பேருக்கு இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்ததுன்னா இப்போ அமையும். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா இப்போ அதை முடிஞ்சு புது வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதில் குரு போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக குடும்ப அபிவிருத்தி அடையும். திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கனால அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருக்குது. அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கிடையாது. வங்கியில் இருக்கக்கூடிய கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு கைமாத்தா யார்கிட்டே வாங்கியிருந்தா கூட அந்த கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய நிலைமை. மன திருப்தி அதிகமாக இருக்கிறது. பார்க்கறக்கு முகம் லட்சணம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பலன்களாகவே எடுத்துக்கலாம் 2026. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னல. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஈரா ஸ்டார்ட்ஸ். 2024 டாப் கிளாஸ் பலன்கள் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிறக்க முடியும். இப்போ நிலைமைகளில் உங்களுக்கு மரியாதைனா மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. வீட்டில் ஆல்ரெடி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஆல்ரெடி 2-3 மாதமாக அதான் ஓடின்னு இருக்குது. February 13 நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், காதல் கைகூடும். மெயினாக துலா ராசி, கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை வரன் பார்க்குறீங்கன்னா ஆண்கள் அமைவாங்க. கண்டிப்பாக அது நிம்மதியை கொடுக்குறது. நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. பெண்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக முகத்துக்கு ஒரு பொட்டு தங்கமாக வாங்குவீங்க. நான் சொல்கிறது கம்மல் வாங்கலாம், மூக்குத்தி வாங்கலாம், செயின் வாங்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். மொத்தம் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் இல்லையா, ஒரு காயினார் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. ஸோ தங்க விலை ஏறக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக தங்க விலை ஏறி தான் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள்ங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது. இன் ஜென்ரல் பார்க்கும்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சொந்த பந்தங்கள் கிட்ட ஒரு மரியாதையே இல்லைன்னா இப்போ உங்களுக்கு மரியாதை ஏற்படும். காசு பணம் வராமல் இருக்குன்னா இப்போ நடக்கும். உங்கள் ஜாதியிலேயே நிறைய பிரச்சனை ஓடின்னு இருக்குன்னா அதெல்லாம் உங்களை கரெக்டாக செட்டில் பண்ணிடுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சில பேருக்கு அந்த ஊர், சொந்த மண், பிறப்பு இடம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். இப்போ ஏதாவது கோவிலில் கூட உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்காமல் இருக்காங்க, இந்த முதல் மரியாதை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும். காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஸோ தாராளமாக மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி, 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. 3 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணும், மெயினாக நான் பார்க்கக்கூடியது உங்களுக்கு முக அமைப்பில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். சில பேர் இந்த சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில்
பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் லைட்டாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் 2026 தேடி வரும், வேணானாலும் தேடி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடியது தனலக்ஷ்மி வழிபாடு, இல்லை லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. லக்ஷ்மி குபேர பூஜை 2026 அதிகமாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீட்டில் தனம் தானியம் செல்வம் சேரும், குடும்பத்தில் அபிவிருத்தி நடக்கும், குடும்பத்தில் கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும், பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷங்கிறது 85, பொருளாதாரம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 95, உங்களுக்கு தான் ஜாஸ்தியான நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் 2026 அருமையான நற்பலன்கள் இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கடகராசி, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு, மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு, இவங்க இந்த 9 நட்சத்திரங்கள் தான் பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை 2026 பார்க்க போகிறாங்க. இந்த 3 டோட்டல் 9 நட்சத்திரங்கள் ஸ்டாண்டர்டாக ஹிட்டு 2026 இந்த 9 நட்சத்திரங்கள் அருமையான நற்பலன்கள் பார்க்க போகிறாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான நற்பலன்கள், பல தேக்கங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நட்சத்திர ஸ்தானத்தில் பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் ஈரா ஸ்டார்ட் ஆக போது 2026. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி எந்த பதவியும் வரல, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, மன நிம்மதி இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் 2026 100% நடந்தே தீரும். அதில் நோ டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த 2026 அருமையான விஷயங்கள் நடக்கப்படும். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.